குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் விவேகானந்த ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது விவேகானந்த ஐஏஎஸ் அகாடமி தற்போதைய கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். இன்னைக்கு உங்களுக்காக அவருடைய டைம்ல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல போறாரு. இது உங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த நல்ல விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்திங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் படிக்கும்போது அவர் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், கவுன்சிலிங் நம்ம எப்படி போகணும், கவுன்சிலிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். இது ஒரு நல்ல நாள். உங்களுக்காக பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சிருக்கோம். அதே மாதிரி அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் இன்னும் ஒரு 4 minutes தான் இருக்கு. நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு. எல்லாரும் இந்த விஷயத்த நல்லபடியாக கவனிங்க. 7 o'clock வரைக்கும் இந்த மீட்டிங் கண்டினியூ ஆகும். 7 o'clock மேலேயும் சார் எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமாக கேளுங்க. அவர்கிட்ட நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க எப்போ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவரும் அந்த சேனல்ல இருப்பாரு. உங்களுக்கு உண்டான எல்லா கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸும் ரொம்ப கிளியரா சொல்லுவாரு. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் பெருசா பயந்துக்க தேவையில்லை. as well as விவேகானந்தாவுடைய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாரு. நல்ல ஒரு ஜாலி செஷனா இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஒரு செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம் ஆகட்டும், ப்ரிப்பரேஷன் விஷயங்களாகட்டும், நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி தான் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றத நாங்களும் ஒரு நல்ல இதாக எதிர்பார்க்குறோம். மிஸ்டர் பி அர்ஜுன் கோபியில், அவருடைய நேட்டிவ் கோபி, இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஈரோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2018 பேட்ச்ல நம்மளதுல கிளியர் பண்ணி போன ஒரு கேண்டிடேட், நல்ல ஒரு கேண்டிடேட். அவருடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, சர்வீஸ் எடுக்கிறதுலேருந்து, நாளைக்கு கவுன்சிலிங் போனால் எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் கட்டாயமாக தீர்க்கப்படும். இது போக நீங்கள் வேற ஏதாவது சார் வேற ஏதாவது மீன்ஸ் இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 2A, குரூப் 4 எதை பற்றி என்ன டீட்டெயில் கேட்டிங்கனாலும் அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். கட்டாயமாக நீங்கள் அவர்கிட்ட வந்து மேல் ஃபீமேலுக்கு என்ன கோட்டாஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் என்ன கோட்டா இருக்குது, ஒரு கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னா எந்த மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்கள்கிட்ட மிக தெளிவாக ஷேர் பண்ணுவார். ஏன்னா அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். 2 டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன ஒரு கேண்டிடேட்டு. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப நல்லா பயன்படுத்துங்க. இன்னும் 2 minutes தான் இருக்குது. நான் பேசி இந்த டைம் எடுத்துக்க விரும்பலை. இன்னும் லாஸ்ட் 1 minute தான் இருக்குது. எல்லாரும் ரெடி ஆகிங்க. நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அரௌண்ட் 50 members கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஹாப்பி. ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் இந்த 74வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் செஷன் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் உங்களுடைய செஷனுடைய ஃபீட்பேக்கை நம்முடைய இந்த மெசேஜ் பாக்ஸ்லேயே நீங்கள் பிங் பண்ணலாம். அது போக நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் நம்பரில் நம்முடைய ஜஸ்ட் டயலுடைய ஃபீட்பேக் செஷனுக்கு உண்டான ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் எங்களுடைய ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த செஷனில் எப்படி இருந்தது, ஃபர்தராக இந்த செஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் மே பி, நாங்கள் அதை பற்றி என்றைக்கும் கவலைப்படுறதில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸும் மற்ற கேண்டிடேட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நாம் இதையை வழிநடத்தி கொண்டு போக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செஷன் வில் ஸ்டார்ட் நவ். 1 minute, ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இந்த விஷயத்த ஆர்கனைஸ் பண்ண நமக்கு ஒத்துக்கிட்ட இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்னைக்கு வர ஒத்துக்கிட்ட மிஸ்டர் பி அர்ஜுனுக்கு விவேகானந்தா ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கு August 15 இருந்தும் கூட எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபும் மற்ற டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் அனைவருக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுடைய ஃபவுண்டரா கிருபாரன் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும். இன்னும் 1 minute செஷன் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.
குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? கேட்டு சார் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஹலோ, பேச கேக்குதா? மியூட் ஆகலக்கா. ஓகே, சரி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த அட்வைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒய் டிஎன்பிஎஸ்சி. போறோம். ஃபிஃப்த் ஒன் ஆடியோ நாட் ஒர்க்கிங். சார் நாட் ஆடிபிள். டூ 2018 நடந்த சிசிஎஸ்சி 4 நான் வந்து கிளியர் பண்ணேன். மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன். ஓகேங்களா, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, இது என்ன அப்படின்னா வந்து
இப்ப கேக்குதா? கேக்குதா இல்லையா? இப்ப கேக்குதா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஜூமுங்கனால ஆடியோ கேட்கல அப்படின்னு இருக்கீங்க நிறைய பேர். கிளியர்டா? ஓகே, சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் என்பிஎஸ்சி. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிடுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இந்த டாக்டர் ஆகணும்பீங்க. அதே 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே சம்பந்தமே இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுப்போம். அதுக்கடுத்து காலேஜ் போனோன்னா சம்பந்தமே இல்லாம சிவில் இன்ஜினியரிங் படிப்போம். இதே மாதிரி தான் போகும். ஸோ இதே மாதிரி தான் என் லைஃபும். நான் வந்து எங்கேயுமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், டிஎன்பிசி கிளியர் பண்ணணும்னா என்னைக்குமே முடிவு பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா 2014ல் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பெருசாக பிடிக்கல. என்னன்னா வந்து பேசிக்காக நான் சொல்லிட்டேன் லேசி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து ஒரு வருஷம் சும்மா தான் இருந்தேன். 2015ல் வந்து கோயம்புத்தூர் வந்து படம் பார்க்கறதுக்காக ப்ரூக் ஹில்ஸ் போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சைடில் போஸ்டர் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ் அகாடமி இந்த மாதிரி கோச்சிங் நடத்துறாங்கன்னு பார்த்தேன். சரி, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், அதனால போய் கோச்சிங் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சுட்டு வீக்கெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸு. ஸோ மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா சாட்டர்டே சண்டேல ஹாஃப் டே கிளம்பி வந்துடுவேன். படிக்கிறதுக்கு பெருசாக போவேன், இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதில். ஸோ அதனால் வந்து பாதி கிளம்பி வந்துடுவேன். எப்போ அந்த ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த எக்ஸாம் மாதிரி வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் சார்பாக வந்து நல்லா படிச்சல கோயம்புத்தூர்ல வந்து பேர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் சும்மா நம்ம எப்போ எழுதலாம்னு சொல்லிட்டு எழுதினேன். ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 19th ரேங்க்கும் இதில் கோயம்புத்தூர் இதில் அந்த அகாடமியோட இதில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அப்போ திடீர்னு ஸ்டேஜில் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி இவர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த இடத்துல ஸ்பார்க் கிடைச்சது. ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி. ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கீழே இறங்கணும்னே தோணாது. ஸோ அதே மாதிரி அப்பதான் அந்த ஸ்பார்க்ல தான் வந்து ஓகே நம்மளும் படிக்கணும் அப்படிங்கும் போது நான் வந்து அதை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் மூவி நேம் கேட்குறீங்க, என்ன மூவின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, என்ன இருந்தால் தான். ஓகேங்களா? நிறைய பேர் அந்த மூவி தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, அடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து எனக்கு வந்து இது பேர் என்ன சமச்சீர் புக் படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. சரிங்களா? போவோம், அவங்க ஒரு புக் கொடுப்பாங்க, அந்த புக்கை மக்கப் பண்ணுவோம், வருவோம். இதே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 year அப்படியே போயிருச்சு. 2015 to 2016 எண்டு வரைக்கும் அப்படியே போயிருச்சு. ஒரு 3 எக்ஸாம் வந்துச்சு, 3 எக்ஸாம் ஃபெயிலியரு, கிளியரே பண்ணல. அப்புறம் பார்த்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் எப்படின்னா வந்து காலேஜில் மேக்ஸ் குடும்பத்தையே அறிய வச்சிருந்தான். மேக்ஸ் குடும்பம் என்னன்னா M1, M2, M3, M4 எல்லாமே அறியரு. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் 6 months தான் படித்தான். குரூப் 4ல போஸ்டிங் ஆயிட்டான் 10th முடிச்சதுனால. ஸோ அப்போ என்னன்னா வந்து காலேஜில் வந்து நல்லா பண்ணா தான் டிஎன்பிசி படிக்க முடியும், 10th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி தான் படிக்க முடியும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் எனக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். நான் ஃப்ரெண்டு மேக்ஸ் குடும்பம்னா M1, M2, M3 இப்போ 4மே அரியர் வச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிளியர் பண்ணான். நான் வந்து இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் எடுத்தேன். ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், செகண்ட் அட்டம்ப்ட் இந்த மாதிரி எல்லா அட்டம்ப்ட்டும் போயிடுச்சு அப்படியே. அப்படி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம கோயம்புத்தூர்ல ரூம் எடுத்து படித்தான், அதுவும் செட் ஆகல. அதை முடிச்சுட்டு இதுக்கு வந்துட்டோம், கோய் வந்துட்டேன். வந்துட்டு ஆக்சுவலா எங்க அக்கா மேனாக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி அகாடமி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், எங்க ஜாயின் பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க வந்தாங்க. அப்போ வந்து விவேகானந்தா அகாடமி நான் போனேன். போயிட்டு அவங்கள ஜாயின் பண்றதுக்காக போனேன். போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க ஜாயின் ஆகல, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2017 ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணேன். 2018 நடந்த குரூப் 4ல CCSE 4ல கிளியர் பண்ணேன். இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. என்னன்னா வந்து விவேகானந்தா அகாடமி என்னன்னா டெஸ்ட் நிறைய இருந்துச்சு. நம்ம கேட்குற மாதிரி டெஸ்ட் எழுதுனேன். எனக்கு வந்து 6th படிச்சிருக்கேன், இன்னைக்கு 9th படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் ரெடி கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். இப்படித்தான் போச்சு. இதுதான் ஒரு சின்ன இது மாதிரி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி நீங்க படிக்க வந்துட்டீங்கன்னா முதல் எனிமி யார் தெரியுங்களா? முதல் எதிரி யார் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் தான். அதாவது நான் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இந்த கல்யாண ஃபங்க்ஷனு, காது குத்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க பையன் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கானா, வேலைக்கு தான் அனுப்புங்க. இதே மாதிரிதான் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு.
சில பேர் எப்படி எடுத்துப்பீங்கன்னா அதை வந்து வெறியா எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பட் நான் அப்படி கிடையாது. கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிருவேன். ஸோ அதனால வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் போறதே நிறுத்திட்டேன். ஸோ ஒரு என்ன பண்ணாங்க, ஃபேமிலியோட பிக்னிக் போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேன்ல ஏறி பிக்னிக் போனோம். அப்படி போகும்போது என்னாச்சுன்னா, நான் ஜாலியா தான் போனேன். அங்க போனா நான் சுத்தி உட்கார வச்சுட்டாங்க அட்வைஸ்ன்ட்டு. வச்சு இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ண போற, இப்படியே சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன நினைச்சோம், ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு டிஎன்பிசி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களோட வந்து கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அது 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா 6th புக்கு ஃபர்ஸ்ட் லெசன் தான் ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து நம்ம பண்றதுல மிக முக்கியமான தப்பு. என்ன அப்படின்னா வந்து, சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா சிலபஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விட்டுருங்க, இப்போ வந்து சிலபஸ் மாறிடுச்சு. லாங்குவேஜ் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு, சவுண்டு இந்த மாதிரி பிசிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சிலபஸ் படி உங்களோட புக்ல கவர் பண்ணா போதும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத டாபிக் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, கடைசி நம்ம ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. இதுவும் வந்து எப்படின்னா வந்து, நான் வந்து 2016 இப்படி தான். அப்போ வந்து 6th பழைய புக்கு 6th ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மல்பெரி பேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ல எதை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்னில. அதெல்லாம் சம்மந்தமெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாது. ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு 90% அதுல இருந்தா கவர் ஆகும். ஸோ தயவு செஞ்சு சிலபஸை அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து குரூப் 4 வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, குரூப் 4 வந்து சிலபஸ் மாறுமா மாறாதான்னு கேட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து மீட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அதை பத்தி கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ குரூப் 2க்கும் குரூப் 2A வந்து கம்பைன் ஆகுது இந்த தடவை. அது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற பினாமினா. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கும் போது சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது அந்த சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேசிக்கா எனக்கு ஆப்ஸ் வராது. ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த இது இருக்கும், அது என்ன, ஆர்எஸ்ஆர்வால் புக் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ டவுட் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து, டவுட்ஸ் வந்து இந்த செஷன் ½ அன் ஹவர் கழிச்சு நீங்க வந்து டவுட்ஸ் என்ன வேணா கேளுங்க டிஎன்பிசி ரிலேட்டடா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ளோ சொல்லி முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்க டவுட்ஸ் கேளுங்க, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து, என்ன பேசிட்டு இருந்தேன்? சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து, டெஸ்ட் கண்டிப்பா போடுங்க. அடிக்கடி டெஸ்ட் போடுங்க. அதாவது என்னன்னா வந்து, சில பேர் என்ன பண்றீங்கன்னா படிப்பீங்க, அது அப்படியே வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கும் மெமரி பவர் மாறும். எப்படி அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்க. இப்போ 12th செகண்ட் வால்யூம்ல மாடர்ன் இந்தியாவில் வந்து 12th செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த லெசனை திரும்ப நீங்க ரிவிஷனே பண்ணாதீங்க. எப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு 5 டேஸ் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க. நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா, உங்களோட மெமரி பவர் வந்து 5 டேஸ்க்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ திரும்ப புக் எடுக்காதீங்க. திரும்ப வந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு கேட்க சொல்லுங்க. டோட்டா 10 டேஸ் ஆயிரும். அதுல வந்து உங்களுக்கு வந்து சில கொஸ்டின் மறக்குது அப்படின்னா, உங்களோட மெமரி பவர் வந்து இந்த 10 டேஸ்க்குள்ள வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 10 டேஸ் ஒன்ஸ் நீங்க படிச்ச சப்ஜெக்ட திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ரிவிஷன் டைம் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எனக்கு 2017 எண்டில் தான் தெரிஞ்சது. அதனால உங்களுக்காச்சும் இப்ப தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால வந்து நீங்க ரிவிஷன் டைம் டேபிள் கண்டிப்பா நீங்க போடணும். எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் ரிவிஷன் டைம் டேபிள் கண்டிப்பா மஸ்ட். ஓகேங்களா? அது ஒண்ணு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அதாவது வந்து என்னன்னா வந்து எத்தனை மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்க கெப்பாசிட்டி பொறுத்தது. ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 hours அதுக்கு மேல படிக்க உட்கார முடியாது. மேக்ஸிமம் படிக்கவும் மாட்டேன். ஸோ உங்களோட கெப்பாசிட்டி என்னங்க நீங்க பாத்துக்கங்க. எப்படி பார்த்தாலும் 20 மினிட்ஸ்க்கு மேல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது ஒரு சப்ஜெக்ட்ல. அதனால வந்து படிக்கிறது வந்து அப்படி போயிடும். உங்களுக்கு வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்க வந்து பிஇஓ இல்லை வந்து ஆர்ட்ஸோ படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ கண்டிப்பா ஆகும். உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஐக்யூ பவர் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ ஃபர்ஸ்ட் இயர்லேயே டிகிரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிக்கும் கண்டிப்பா ஒரு டைம் லைன் ஒன்று இருக்கு. என்னன்னா வந்து போனோம் 3 மாசத்துல கிளியர் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பா இருக்காது. ஸோ ஒரு குழந்தை உருவாகுதுன்னா 10 மாசம் ஆகும். அதுக்கு டைம் கண்டிப்பா கொடுக்கணும். அதை விட்டு போட்டு 7 மாசத்துல 6 மாசத்துல புடிங்கில எடுக்க முடியாது. அதனால டிஎன்பிஎஸ்சிக்கும் டைம் லைன் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் லைன் கண்டிப்பா கொடுங்க. காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் முடிச்சு வேலை கிடைக்குமானே தெரியாது. அதுக்கு நீங்க 4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறீங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சிங்கிறது படிச்சு கிளியர் பண்ணா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்னு தெரியும். ஆனா அதுக்கு நம்ம ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ செலவு பண்ண மாட்டேங்கிறோம். இதுதான் வந்து இது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும்.
வீட்டில். அதாவது வந்து டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். என்னதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ போஸ்டிங் கிடைக்காதுங்க. 2வது விஷயம் வந்து பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதற்கு 2 விஷயத்துக்கு என்ன ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னா, பணம் கொடுத்து நம்ம டிஎன்பிசி போஸ்டிங் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல 6000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்க அந்த சப்ஜெக்டே இப்ப கிடையாது. இப்ப புதுசா டிஎன்பிசி ரூல்ஸ்லாம் மாத்திருக்காங்க. என்னன்னா, இனிமேல் நீங்க எழுத போற கொஸ்டின் ஆன்சர் ஷீட் என்ன எழுதா இருந்தாலும் நீங்க வந்து வாங்கி பார்த்துக்கலாமா. இனிமேல் வரப்போற எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்க ஆன்சர் ஷீட்டை வந்து வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் இந்த ஃபோர்ஜரி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கவே இருக்காது. யாரு சொன்னாலும் அதை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா கேர்ள்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு பையன்கிட்ட போய் என் மச்சான் இது எங்கடா படிச்ச, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றேன், எங்கடா படிச்சேன்னு கேட்டா, இங்கதான்டா படிச்சேன்னு சொல்லி புக் எடுத்து காமிச்சிருவான். இதையே நீங்க பொண்ணு கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அது எங்க படிச்சேன்னு தெரியல, சரியா தெரியலங்க, அது மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் ஷேரிங் மஸ்ட். இப்போ என்னன்னா, நீங்க வந்து மாடர்ன் இந்தியால வெல்வெர்ஸ்டா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து அது பேர் என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல வெல்வெர்ஸ்டா இருக்காங்க. நீங்க உங்களோட மாடர்ன் டேவை அவங்க சொன்னா தான் அவங்க அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நாலேஜ் ஷேரிங் ரொம்ப மஸ்ட். இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் நான் படிக்க இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காந்துருப்பாங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு டைம் வந்து அக்கா நீங்க எதுல படிக்கிறீங்க அது சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லடா அதெல்லாம் வந்து நிறைய புக் படிப்பேன்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளால அவ்வளவுதான் படிக்க முடியாது நினைச்சு நான் என்ன பண்ணேன், அவங்க அந்த அந்த இன்ஸ்டியூட்ல கொடுத்த புக்ஸை மட்டும் தரவா படிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சமச்சீர் புக் படிக்கணுங்க 2014 தெரிஞ்சுக்கிட்டேன். சமச்சீர் புக் படிச்சுட்டு போனா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணேன். ஆனா அவங்க சமச்சீர் புக் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடியே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை அவங்க சொல்லல. ஸோ அந்த மாதிரி தான் நாலேஜ் ஷேரிங்கை தயவு செஞ்சு பண்ணுங்க. அது பாய்ஸா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் என்னன்னா வந்து பேங்க் எக்ஸாம்ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து கவுன்சிலிங். இப்போ நம்ம கவுன்சிலிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். கவுன்சிலிங் போகும்போது நான் போற டைம்ல வந்து குரூப் 2A அதுக்கும் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருந்துச்சு. நான் போகும்போது குரூப் 4 கவுன்சிலிங் உள்ள போறோம். உள்ள போயிட்டு கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது வந்து டிஎன்பிசி மெம்பர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா வந்து எப்படின்னா இங்க எத்தனை பேர் வந்து குரூப் 2A போஸ்டிங் கையில வச்சுக்கிட்டு குரூப் 4 எடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு 35 மெம்பர்ஸ் கை தூக்குனாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் குரூப் 2ல பிளேஸ் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்க நீங்க வந்து ஆல்ரெடி குரூப் 2ங்கிற பெரிய இதுக்கு மேல இருக்க கேடர்ல போஸ்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்க குரூப் 4க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு பதில் இல்ல. ஆக்சுவலா ரீசன் என்னன்னா, இந்த பக்கம் வந்து குரூப் 4ஓட சர்டிபிகேட்டும் இந்த பக்கம் குரூப் 2 சர்டிபிகேட்டும் வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக மட்டுமே அவங்க அங்க வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா அவங்க 2 போஸ்டிங் எடுத்துருவாங்க. ஆல்ரெடி குரூப் 2ல இருக்காங்க. இப்போ குரூப் 4லயும் போஸ்டிங் எடுத்துருவாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 4 போஸ்டிங் போக மாட்டாங்க. குரூப் 2ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த போஸ்டிங் பேக்லாக் ஆகி உங்களுக்கு அடுத்த குரூப் 4 கால் ஃபார் எப்போ வருதோ அதுல தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த இதுல ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி போக 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 பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து போஸ்டிங் கிடைக்காம போயிடும். ஸோ இது என்னன்னா வந்து இது வந்து அன்னைக்கு ஆக்சுவலா அந்த டிஎன்பிஎஸ் வந்து திட்டினாங்க. என்னன்னா வந்து எங்களோட டிஎன்பிசியோட மோட்டோ என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும். அதனாலதான் நாங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றோம். நீங்க வாங்கினவங்களே திரும்ப வந்து வேலை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு பின்னாடி வரவங்க நிறைய பேத்துக்கு இது இல்லாம போயிடும், ஜாப் இல்லாம போயிடும். ஸோ தயவு செஞ்சு இங்க இருக்கு 35 பேத்துல கிளம்புறவங்க கிளம்பிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூட அங்கிருந்து கிளம்பல. திரும்ப போய் குரூப் 4 எடுத்து அதை வந்து தேவையில்லாம பேஸ் பண்ணாங்க. என்ன சொல்ல வரேன்னா நீங்க லோ கேடர் எக்ஸாம்ல இருந்து ஹை கேடர் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஹை கேடர் எக்ஸாம்ல இருந்து திரும்ப லோ கேடர் எக்ஸாமுக்கும் நீங்க கவுன்சிலிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவான். நான் போற அன்னைக்கு எம்பிசி கோட்டாவோட லாஸ்ட் சீட் ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 67 பேர் வந்தாங்க இந்த இதுக்கு. அந்த 67 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க சீட் கிடைச்சிருச்சு. மிச்சம் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ கிளம்புங்கன்ட்டாங்க. அதுல ஒரு பையன் என்ன சொல்லிட்டு போறான்னா, நான் வந்து தக்கலையில இருந்து வரேங்க, கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் இருந்து. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இதுக்கு மேல எனக்கு என்னால வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் சூசைட் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த 35 பேரோ ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டைம் குரூப் 2ஏவும் குரூப் 4 எடுத்தவங்க வந்து 300+ அப்படிங்கிறாங்க. ஸோ 300+ பேர் வந்து எடுத்திருக்காங்கிறாங்க. அந்த 300+ல ஒருத்தங்க நினைச்சிருந்தா கூட அந்த பையனுக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஸோ இதை தப்ப வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லோ கேடர் எக்ஸாம் தான் ஹை கேடர் எக்ஸாம் கண்டிப்பா போய் அப்பியறாங்க. பட் ஹை கேடர் வந்து லோ கேடர் வரவே வராதீங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம இதுல ஒரு மித்து இருக்கு. என்ன அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர்,
இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல படிச்சா தான் டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மித்து ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. நான் வந்து கிளியர் பண்ணும்போது கோபியில் தான் படித்தேன். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிறது விதமும், நம்ம வந்து சிலபஸ் எப்படி எந்த அளவுக்கு கவர் பண்றோம், எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறோம் அப்படிங்கிற விதம் மட்டும்தான் வந்து டிஎன்பிசியோட போஸ்டிங் நமக்கு இது பண்ணுவோம் இல்லையா. எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்க பெரிய இன்ஸ்டியூட்லயோ இல்லை வந்து வெளியூர்ல படிச்சா தான் கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இப்போ 2015க்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசியில 5 சப்ஜெக்ட் படிச்சா கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்குவேஜ், செகண்ட் ஒன் வந்து ஆப்டிடியூடு, தேர்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஃபோர்த் வந்து ஹிஸ்ட்ரி, ஃபிஃப்த் ஒன் வந்து பாலிட்டி. இதை மட்டும் படிச்சா போதும் உங்களால் வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியும். ஆனால் 2015க்கு அப்புறம் ட்ரெண்ட் எப்படி மாறுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸாம் விட்டா கூட உங்களால் போஸ்டிங் வாங்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்தது. அதாவது என்ன அப்படின்னா வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மூணுக்கும் ஒரே கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து எப்படி அந்த மாறுது அப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்போ கிரிக்கெட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு சிலபஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் 4ல அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் இயர் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2019 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அது குரூப் 4 கொஸ்டின். எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியும். எங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். அதுவே செகண்ட் குரூப் 2க்கு எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் நடந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் ஆடின டீம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இங்கிலாந்து, நியூசிலாந்து. கொஞ்சம் நீங்க கிரிக்கெட் வேர்ல்டு கப் பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களை ஆன்சர் பண்ண முடியும். இதுவே குரூப் 1 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கினது யார்? கேன் வில்லியம்சன். இது வந்து கண்டிப்பா நீங்க உள்ள டீப்பா படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க என்னன்னா வந்து இதுதான் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ஓட அந்த டிஃபிகல்ட்டி லெவல். சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். உங்களுக்கு எல்லாத்துலேயும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில், அப்புறம் அந்த மிடியல் இந்தியாவில் டெல்லி சுல்தான் எல்லா அப்படியே தான் வரும். ஆனால் எங்கே மாறுது அப்படின்னா இந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டிஸ் மட்டும்தான் மாறுது. குரூப் 4 மேலோட்டமாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்க கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 கொஞ்சம் இன்டீரியராக படிக்கணும். குரூப் 1 கண்டிப்பாக நல்லாவே இன்டீரியராக படிக்கணும். இந்த 3 கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து எந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து என்ன சொல்றீங்கன்னா வந்து சில பேர் வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ணவங்ககிட்ட போய் கேட்பீங்க, எப்படி கிளியர் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. அதுல சில பேர் கரெக்டா சொல்லுவான், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து நீங்க டிஎன்பிசி கிளியர் பண்ணவனை விட கிளியர் பண்ணாதவங்ககிட்ட தான் நீங்க போய் பேசணும். ஏன் நீ கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த மாதிரி வந்து இது படிச்சேன்டா, இது வேலைக்கே ஆகல, இது வரல, இதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ வேற அப்படின்னு சொல்லுவான். ஸோ எப்பவுமே டிஎன்பிசி படிச்சவனை விட கிளியர் பண்ணவனை விட கிளியர் பண்ணாதவங்ககிட்ட நம்ம கேட்கும் போது தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய கெயின் ஆகும். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 எக்ஸாம் ஃபெயிலியர் தான். 2015 எண்ட்லேருந்து ஆரம்பிச்சோம்னா 2017 எண்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம் உள்ள வந்துச்சு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, இந்த மாதிரி குரூப் 4, விஏஓ தனியாக வந்துச்சு அப்பெல்லாம். இப்போ 6 எக்ஸாம் ஃபெயிலியர் தான். ஆனால் அந்த 6 எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகும்போது என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஆப்ஸே போட மாட்டேன். ஆப்ஸ் இல்லாமல் நம்மளால கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், முடியல. செகண்ட் எக்ஸாம் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஷேட் மாற்றி பண்ணிட்டேன். அதனால ஒரு 3 கொஸ்டின் போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ட்ரையல் அண்ட் எரர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாம் அப்பியர் ஆகுங்க. அப்போதான் ட்ரையல் அண்ட் எரர் நம்ம சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே அப்ளை பண்ணி கிளியர் ஆகும்போது உங்களை வந்து சீக்கிரம் அதை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. எல்லா எக்ஸாமும் நீங்க கிளியர் பண்றத ஈஸியா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து டிஎன்பிசி படிக்க வந்துட்டு ஒரு 3 மாசம் டிஎன்பிசியில் இருப்பீங்க. அதுக்கு தருவீங்கன்னா பேங்கிங் தருவீங்க அப்படியே. அப்புறம் பேங்கிங்ல ஒரு 3 மாசம், திரும்ப பேங்கிங் செட் ஆகல, திரும்ப டிஎன்பிசியில் ஒரு மாசம். ஸோ இப்படியே ஆஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஐடி கம்பெனி இருந்தாங்க, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருந்தாங்க. இவங்களாம் என்னன்னா வந்து அந்த கடைசியாக இருக்கும்போது 40,000 வரைக்கும் சேலரி வாங்கினாங்க. வாங்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு டிஎன்பிசி வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து ஒர்க் ப்ரெஷர். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப 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 கம்மி. பெருசா வீட்டுக்கு கொண்டு வந்து வேலை செய்யற அளவுக்குலாம் எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. செகண்ட் ஒன்று உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கண்டிப்பா லீவு. தேர்ட் ஒன்று என்னன்னா உங்களோட சொந்த ஊர்ல நீங்க வேலை செய்யலாம். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து ஐடிக்கும் அதாவது மற்ற ஏதாவது ஜாபுக்கும் டிஎன்பிசிக்கு இருக்க வித்தியாசம். நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வெளியில போறதுக்கும் டைம் இருக்கும் இங்க. அதுல பாத்தீங்கன்னா 8 மணிக்கு லாகின் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் முடிக்க முடியும். இங்க அப்படி கிடையாது. காலைல 10 மணிக்கு போறோம், ஈவினிங் வந்து 5-5:30 போது வெளில வந்துருவோம். அப்புறம் என்ன அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்பிசில சில பேர் இப்போ வந்து 12th முடிச்சவங்களா ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா 200 கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். திரும்ப நான் அதை பேசி போர்டிக்க விரும்பல. ஸோ என்னன்னா வந்து
அந்த கொஸ்டினுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா எங்கேயும் உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருப்பான். அடுத்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 30 கொஸ்டின் பக்கம் 13 கொஸ்டின் பக்கம் கேட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 2016-17 அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியால ரொம்பவே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. 18-19 அந்த ரேஞ்ச் பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மிடில் இந்தியா தான் இப்போ வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்ல எந்த வெயிட்டேஜ் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா யாருனாலையும் சொல்லவே முடியாது. அதனால நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் சிலபஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. தேவையில்லாம இந்த சைனீஸ் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிலபஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் மெசேஜஸ்ல. ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 வேகன்சிஸ் மேல பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து 1000 வேகன்சிஸ், 2000 வேகன்சிஸ், 3000 வேகன்சிஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 1000 வேகன்சிஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 1000 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எடுத்த உடனே 88% பிரிச்சுக்கணும் தனியா. தட் மீன்ஸ் வந்து மிச்சம் இருக்க 12% எதுக்கு போகும் அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ்மென், விடோ இவங்களுக்குலாம் வந்து 12% வந்து கண்டிப்பா போயிடும். ஸோ நமக்கு அதுல எடுக்கவே முடியாது. ஸோ 1000 வேகன்சிஸ்ல நீங்க வந்து 80 வேகன்சிஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த 80 வேகன்சிஸ்ல பார்த்தோம்னா ஓசிக்கு வந்து 31%, பிசிக்கு வந்து 26.5%, பிசிஎம்க்கு வந்து 3.5%, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய போஸ்டிங். இதுல ஒரு கேண்டிடேட் பிசியா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓசிலையும் பிசிலையும் எடுக்கலாம். அதேதான் எம்பிசி இருந்தாங்கன்னா ஓசிலையும் எம்பிசிலையும் எடுக்கலாம். எஸ்சிலேயே இருக்காங்கன்னா ஓசிலையும் எஸ்சிலையும் எடுக்கலாம். ஸோ எப்படின்னா ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி. அது போக நம்மளோட ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு ஓசியில வந்து உங்களுக்கு எப்படி பிரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து
அது வந்து பசங்களும் எடுக்கலாம், பொண்ணுங்களும் எடுக்கலாம். பட் அதுலயே வந்து உமன் கேட்டகரி இருக்கு. அதாவது வந்து 70% ஜென்ரலும் 30% உமன் கேட்டகரி இருக்கு. உமனுக்கு வந்து அங்க ஃபுல்லா அவங்க எடுத்துட்டு போயிடலாம். பட் பாய்ஸ் போய் இந்த உமன் கேட்டகரி எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு 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 வந்து பிசி மட்டும் அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்க பையன் இருக்கான் அப்படின்னா அவனால கீழே இருக்க அந்த 157 பிளஸ் வந்து அந்த அந்த 32 சீட்ஸ் 130 சீட்ஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் அவங்களால எடுக்க முடியும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா கேர்ள்ஸுக்கு வந்து டிஎன்பிசிக்குள்ள வந்து ஏகப்பட்ட இது இருக்கு. தட் மீன்ஸ் வந்து 8 வழியில் நீங்க உள்ள போலாம். கீழே பாருங்க ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம். உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க 4 வழியில நீங்க உள்ள போலாம். ஆனா இதுவே ஒரு பையன் வரான் அப்படின்னா வந்து அவன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மையும் மட்டும்தான் எடுக்க முடியும். உமன் பிஎஸ்டிஎம்க்கு உள்ளே போகவே முடியாது. ஸோ அதனால வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கா இருக்கும். பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு அதுல மேல வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க போய் உள்ள எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு உமன்ல இருந்தோ உமன் பிஎஸ்டி இருந்து எடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஜிஓ படி வந்து ஜென்ரல் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஃபில் ஆயிட்டு வரணும். ஸோ வந்து நம்ம 1000 வேகன்சிஸ்னா 1000 நமக்கு வராது. அதுல நீ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 300 வேகன்சிஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது 1000க்கு. இதே மாதிரி 2000, 3000, 4000 நீங்க போட்டுக்க. இதுதான் வந்து ஒரு கவுன்சிலிங்ல நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து அந்த மெசேஜஸ் கேட்கலாம். when you join ஆக்சுவலா 2017ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து 2018 நடந்த சிசிஎஸ்இ 4 கிளியர் பண்ணேன். டெல் அபவுட் கவுன்சிலிங். ஓகே, ஆக்சுவலா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சிவி அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து இந்த ப்ராசஸ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து டிஎன்பிசில இருந்து உங்களுக்கு வந்து இந்தந்த நம்பர்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வரும். அப்படி வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நம்பர் வந்து இந்த டேட் கொடுத்துருவாங்க 16 to 20 வரைக்கும் நீங்க வந்து சிவி அப்லோட் பண்ணலாம்னா நம்ம அந்த இசேவை மையம் இருக்கும் இங்க உங்க ஊர்ல அந்த இசேவை மையத்துல போய் நீங்க வந்து 10th 12th பிஎஸ்டிஎம் தான் பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மாதிரி எது வேணா நீங்க கொடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 1 month or 2 months கழிச்சு தான் கவுன்சிலிங் வரும். கவுன்சிலிங் வரும்போது உங்களோட எக்ஸாம் நம்பர் போட்டு நீங்க வந்து அது பேர் என்ன இந்த இப்ப வாங்க அப்ப வாங்க சொல்லி ஒரு டேட் டைம் ஸ்லாட்ல கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த டைம் போய் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவி அப்லோட் பண்ற அத்தனை பேத்துக்குமே குரூப் கிடைக்கும், இது கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கவுன்சிலிங் போற அத்தனை பேத்துக்குமே ஜாப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது அன்னைக்கு அப்ப இருக்க சீட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். அடுத்து நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்து செலக்ட் ஆனீங்க? ஆக்சுவலா நான் 160ங்க. ஆக்சுவலா 160 கொஸ்டின்ஸ். நம்ம மார்க்ஸ் பெருசா சொல்ல மாட்டோம். 160 கொஸ்டின்ஸ் செலக்ட் ஆனேன். ஓகே, 2 கொஸ்டின் சார். குரூப் 1 குரூப் 4 ஆக்சுவலா குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணா குரூப் 4 யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எப்படின்னா குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் ப்ரிப்பரேஷன் டெக்னிக் வேற. நான் சொன்னதுதான். இப்போ உங்களுக்கு சிலபஸ் ஒன்று தான். பட் வந்து இது டீப்பா படிக்கணும், அதை மேலோட்டமா படிக்கணும். பட் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா குரூப் 4 கிளியர் பண்ணலாம். அடுத்து சார் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்டேஜ் 12%ங்க. பிசிக்கலி சேலஞ்சு வந்து உங்களுக்கு வந்து 12%. அதுல உங்களுக்கு இன்சைட் கேட்டகரி பிரியும். 8% வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, 4% வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பிரியும். அது எனக்கு சரியா தெரியல. பட் 12%க்குள்ள உங்களுக்கு வரும். சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் இன்டர்வியூ சார். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2 வந்து உங்களுக்கு வந்து குரூப் 2 தனியாகவும் குரூப் 2A தனியாகவும் இருந்துச்சு. குரூப் 2A வந்து நீங்க டேரக்டா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டேரக்டா வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டிங் இன்டர்வியூ கிடையாது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டு அங்க வந்து நீங்க போஸ்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வர எக்ஸாம் எப்படின்னா வந்து குரூப் 2 குரூப் 3 ரெண்டுமே கம்பைன்டு. அப்ப எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் எக்ஸாம்ல வந்து நீங்க எந்த பேங்க் ப்ரிஃபரன்ஸ் போறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க எப்படி போறீங்க வழக்கம் போல பேங்க் ஆஃப் பரோடால இருந்து ஆரம்பிப்பீங்க. அது லைனா பேங்க் டிக் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுக்கு அந்த பேங்க் கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி கீழே வர பேங்க் வரும். அதே மாதிரி தான் குரூப் 2 குரூப் 2A எது ப்ரிஃபரன்ஸ்னு கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. அது நீங்க குரூப் 2 குரூப் 3 ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொடுக்க போறோம் மோஸ்ட் ஆஃப். அப்போ கொடுக்கும்போது குரூப் 2ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்டிங்ல போயிட்டு நீங்க எடுப்பீங்க. அது கிடைக்காத பட்சத்தில் குரூப் 2ல உங்களுக்கு வந்து போஸ்டிங், குரூப் 2A போஸ்டிங் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். அடுத்து சேலரி பே
பிட்வீன் குரூப் 2 குரூப் டி டிஃபர்ஸ். கண்டிப்பாங்க. குரூப் 2க்கு குரூப் டிக்கு சேலரி பே டிஃபர் ஆகும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். குரூப் 1 குரூப் 2 வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவோம். குரூப் 2A குரூப் 4 வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து கண்டிப்பா சேலரி டிஃபரன்ஸ் இருக்கு. குரூப் 2 வந்து கிரீனிங் சைன் போடுறவங்க, குரூப் 2A கிரீனிங் சைன் கிடையாது. ஸோ அதனால வந்து சேலரி பே வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டு இருக்கும். சார் ஓல்டு புக்ஸ் படிக்கிறதா இல்லை நியூ புக்ஸ் படிக்கிறதா? ஆக்சுவலா இப்ப பார்த்தா அப்படின்னா வந்து ஓல்டு புக்ஸ் படிக்க நியூ புக்ஸ் படிக்க கேட்டா இப்ப சிலபஸ் ஃபுல்லா மாறிடுச்சுங்க. ஸோ நியூ புக்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிறது. அது நியூ புக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஓல்டு புக்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நியூ புக்ஸ் மட்டும் படிச்சா போதும் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். சொல்லிட்டேன். அடுத்து குரூப் 2 எவ்வளவு மார்க்ல மிஸ் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா குரூப் 2 நான் மிஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 158 கொஸ்டின்ஸ் போட்டேன். 160 வந்து பிசியோட கட் ஆஃப் இருந்துச்சு. 2 மார்க்ல மிஸ் பண்ணேன். அது வந்து எப்படின்னா வந்து தெரிஞ்ச கொஸ்டின், அதாவது என்ன பிரச்சனைனாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை கண்டிப்பா நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும். யாருக்குமே தெரியாத கொஸ்டினை நீங்க கரெக்ட் பண்ணா போனஸ் உங்களுக்கு. ஸோ குரூப் 4 குரூப் 3 உங்களுக்கு எப்படி கோச்சிங் மிஸ் ஆகும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 1000 2000 உங்களுக்கு மேல போயிருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா அதனாலதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் வரும். எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணணும். அடுத்து குரூப் 4க்கு வந்து 11th அண்ட் 12th புக் ப்ரிப்பேர் பண்ணமா கேக்குறீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11th அண்ட் 12th புக் மேக்ஸிமம் வந்து கேட்கறது இல்லை. பட் ஹிஸ்டரி பாலிட்டி கண்டிப்பா நீங்க 11th 12th படிச்சே ஆகணும். பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க 11th 12th படிக்க தேவையில்லை. பாலிட்டியும் ஹிஸ்டரி கண்டிப்பா நீங்க 12th படிச்சே ஆகணும். அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் சார்? சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டாப் 50 ரேங்க்ல கண்டிப்பா இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து ஸ்டேட் ரேங்க் டாப் 50 ஆர் 100 ரேங்க்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில மினிஸ்ட்ரியல் போஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது போக வந்து டெக்னிக்கல் போஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்ல தட் மீன்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சு ஏஇ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வரவங்க தான் உங்களுக்கு வந்து ஹெட்டா இருப்பாங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் அப்படித்தான் போவீங்க. உங்களால கடைசி வரைக்கும் அந்த ஹெட் அப்படிங்கிற போஸ்ட் உங்களை அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏன் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட், அப்புறம் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டெப்டி தாசில்தார்னு அப்படியே மேல போய் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களால வந்து ரூல் பண்ண முடியும். மத்த இதுல ரூல் பண்ண முடியாது. ஸோ போஸ்டிங் பார்த்து எடுக்கணும். அடுத்து how will they segregate the post of steno and typewriting and community basis? ஆக்சுவலா ஸ்டெனோவுக்கு தனியா ஒரு 1000 போஸ்டிங் கொடுத்துருவாங்க. டைப்ரைட்டிங் தனியா ஒரு 2000 போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸ்டெனோவும் டைப்ரைட்டிங் போஸ்டிங்கும் மிங்கிலே ஆகாதுங்க. ஸ்டெனோ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டெனோ போஸ்டிங். டைப்ரைட்டிங் வந்து ஜென்ரலா டைப்ரைட்டிங்ல போத் ஹையர் முடிச்சிருந்தாவ நீங்க டைப்ரைட்டிங் போஸ்டிங் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து ஜேஏலயும் உங்களுக்கு அந்த மார்க் வரும். இப்போ நீங்க வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்க 161 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஜூனியர் கவுன்சிலிங்லயும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க டைப்ரைட்டிங் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஜூனியர் கவுன்சிலிங்ல போயிட்டு போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் கவுன்சிலிங்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன வந்து இது வந்து சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி கவர் ஆகும். யூபிஎஸ்சி அப்படி கிடையாதுங்க. ரொம்ப டெப்தா ரொம்ப டீப்பா படிக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடா இருக்கணும். ஆக்சுவலா யூபிஎஸ்சி பத்தி நம்ம வந்து தனியா ஒரு செஷன்ல பார்ப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்ப்போம். வீட்ல இருந்தே படிக்கலாமா இல்ல டெஸ்ட் போட்டு கண்டிப்பா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணுமா? ஆக்சுவலா என்னன்னா டெஸ்ட் கண்டிப்பா போடணுங்க. வீட்ல இருந்தே படிக்கலாமா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் 6 to 10th புக் தான் வந்து சிலபஸ்ன்ட்டு. ஆனா வீட்ல இருந்தே படிக்கலாம். ஆனா நம்ம ஏன் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுல முக்கியமா நோட்ஸா கொடுப்பாங்க. எது முக்கியமான டாபிக் கவர் ஆகும்னு தெரிஞ்சுப்பாங்க. மினிமம் ஒரு டைமா நீங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதுங்கிறது பெஸ்ட் நான் சொல்லுவேன். அடுத்து குரூப் 2 குரூப் டி செப்பரேட் எக்ஸாம். ஆக்சுவலா குரூப் 2 குரூப் டி செப்பரேட் எக்ஸாம் கிடையாதுங்க இந்த தடவை. குரூப் 2 குரூப் டி வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் 2 அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி தான் வருது இந்த தடவை. 11th 12th பயோ குரூப் எடுத்தா அப்போ அது வேஸ்டா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 800 போஸ்டிங் பக்கம். தட் மீன்ஸ் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து வேலையே கிடையாது. நான் இன்ஜினியரிங் தான், வேலையே கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி பண்ணி வச்சுக்கோங்க. பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆர்ஐல எடுக்கிறாங்க.
ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் மஸ்ட். இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரி கண்டிப்பா கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸோ இதெல்லாம் படிச்சவங்க கண்டிப்பா கேட்கறாங்க. ஸோ பெஸ்ட் வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி போறது பெஸ்ட். எல்எஃப்ஏ டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னா எவ்வளோ ரேங்க்குள்ள இருக்கணும் சார்? டாப் 10ல இருக்கணுங்க. எல்எஃப்ஏ டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போற டிபார்ட்மெண்ட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்கலே கெத்தான டிபார்ட்மெண்ட் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வேலையே கிடையாது. வேலை என்னன்னா மத்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை பண்றாங்க, அவங்க கரெக்டா பண்றாங்களா, அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஆடிட் பண்றதா வேலை. ஸோ வந்து அது எடுக்கணும்னா கண்டிப்பா டாப் 10ல முடிச்சா மட்டும்தான் வந்து எல்எஃப்ஏ கிடைக்கும். எல்எஃப்ஏல உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்குன்னு தனியா இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க்குன்னு தனியா இருக்கு. ஃபீல்டு ஒர்க் எடுத்தா மேக்ஸிமம் எடுப்பாங்க. எடுத்துட்டாங்கன்னா ஜாலி தான், சுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஷேட் பண்ணா தப்பு ஆக்சுவலா நான் வந்து ஷேட் பண்ணும்போது பெரிய தப்பாயிட்டேன். இந்த குரூப் 4 வந்து நான் 164 வாங்கியிருக்க வேண்டியது. நான் 3 கொஸ்டின் தப்பா ஷேட் பண்ணிட்டேன். அது காரணம் என்னன்னா நான் ஷேட் பண்ணிட்டு இருக்கும்போது என் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் மறைச்சிட்டேன். தட் மீன்ஸ் என்னோட ஹால் டிக்கெட்டை வச்சு என்னோட கொஸ்டின் நம்பர்ஸை மறைச்சிக்கிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா 144th கொஸ்டினை விட்டுட்டு 145, 146, 147 வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஷேட் பண்ணி இந்த கொஸ்டினை விலகி பார்க்கும்போது தெரியுது மேல ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ இதனால 3 கொஸ்டின் ஆல்ரெடி தப்பாயிருச்சு. அது போக ஒரு கொஸ்டின் நான் தெரிஞ்ச தப்பு பண்ணேன். ஸோ அதனால வந்து ஷேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வீட்ல ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி அதுல ஷேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அது ரொம்ப மஸ்ட். சார் தேர் இஸ் சம் இயர்ஸ் கெட்டிங் டிஃபரண்ட் ஃப்ரம் ஓல்ட் புக். ஆக்சுவலா வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு வந்து நிறைய இயர்ஸ் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஎன்பிசி என்னன்னா 6+3 10 அப்படின்னா கண்டிப்பா டிஎன்பிசி 6+3 10 தான். அதை நான் படிச்சேன், வழி கிடையாது. என்னன்னா வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா புக்ல என்ன இருக்குதோ அதுக்கு தான் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க என்ன பண்றீங்கன்னா புக்ல இயர்ஸ் தப்பா கொடுத்திருந்தாலுமே நீங்க அந்த இயர்ஸை மட்டும் கவர் பண்ணுங்க, அதை மட்டும் ஆன்சரா போடுங்க. சார் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. வீட்டில் பார்த்தா அப்பா, அப்புறம் வந்து ஹோல்சமா வெளியில பார்த்தோம்னா அஜித், இதுதான். அடுத்து இஃப் வி லேர்ன் என்சிஆர்டி புக் 6 to 10 கண்டிப்பாங்க. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா என்சிஆர்டி புக் தான் நீ கண்டிப்பாக படிக்கணும். நம்மளோட சமைச்சி புக் படிக்கவே தேவையில்லை. என்சிஆர்டி புக் 6 கண்டிப்பாக படிக்கணும். லேர்னிங் டைப் ரைட்டிங் இஸ் நெசசரி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. டைப் ரைட்டிங் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நெசரியான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னா வந்து டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் தான். தட் மீன்ஸ் என்னன்னா வந்து உங்களால் வந்து 150, 160 மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும்னா நீங்க தேவையில்லாம டைப் ரைட்டிங் போயிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சியே படிச்சு நீங்க அந்த 160 எடுக்கலாம். இல்லை சார் நான் 160 எடுக்கிறது கஷ்டம், என்னால் 145, 150 தான் வர முடியும்னா நீங்க டைப் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா போனஸா பண்ணி வச்சிட்டீங்கன்னா டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சார் ஹவு டு சூஸ் டிபார்ட்மெண்ட் இன் கவுன்சிலிங்? ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங் அப்போ எப்படி டிபார்ட்மெண்ட் எடுக்கிற அப்படின்னா வந்து நீங்க போற அன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே ஆக்சுவலாக ஒரு சீட்ஸ் குறைஞ்சிட்டே வருங்க. டெய்லி வந்து பார்த்துட்டே இருக்கணும். நீங்க உங்களுக்கு எத்தனை டே கவுன்சிலிங் இருக்கும்? இப்போ 6th டே 7th டே கவுன்சிலிங்னா நீங்க ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து எந்த சீட்ஸ்லாம் போயிருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு மிச்சம் என்ன சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த அன்னைக்கு நீங்க எத்தனாவது ஆள்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எத்தனை இது வேகன்சி இருக்குன்னு பார்க்கணும். அதை பொறுத்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது வந்து டெக்னிக்கல் லைனும் மினிஸ்ட்ரியல் லைனும் ரெண்டும் பிரித்து சூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க. எடுக்கும்போது மினிஸ்ட்ரியல் லைன் மட்டும் இருக்க டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 11th பயோ குரூப் எடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சா வாட் இஸ் தி பெனிஃபிட்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி? ஆக்சுவலா 11th பயாலஜி குரூப் எடுத்து காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சா வாட் இஸ் தி பெனிஃபிட்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி? எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாதுங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கும் பயாலஜி நல்லா பண்ணுவீங்க, பயாலஜி உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தா உங்களுக்கு வந்து பெருசா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. டைப் ரைட்டிங் இப்போ கத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? அதுவும் எக்ஸாம் எழுதணுமா? இல்லை தெரிஞ்சு? ஆக்சுவலா டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி அதுல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லோவர் ஹையர்னு சொல்லிட்டு தமிழ்ல லோவர், தமிழ்ல ஹையர், இங்கிலீஷ்ல லோவர், இங்கிலீஷ் ஹையர் சொல்லிட்டு 4க்குமே நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோவர் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருப்பாங்க, தமிழ் லோவர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து உங்களுக்கு என்னன்னா எல்லாத்துலயுமே லோவர் ஹையர்ங்கிற சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். 4லயுமே வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ. ஓகே, அடுத்து போத் ஹையர் டைப்ல முடிச்சிருந்தா ஃபீமேல் B60 கிளியர் பண்ண போதுமா சார்? கண்டிப்பா ரெண்டுமே நீங்க ஹையர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா 160 மார்க் இருந்தா கண்டிப்பா கிளியர் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி குரூப் 4ல. சார் இப்போவே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ப்ரிலிம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் போதுமா?
ஆக்சுவலாக வந்து எப்பவுமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைங்க. எப்பவுமே என்னன்னா வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சிங்கன்னா மட்டும் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லாங் டேர்ம் கோல்ஸ் வைப்பீங்க. எப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து டேரெக்டாக நம்ம மெயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 months ஆர் 3 months டைம் கொடுப்பாங்க. அதில் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரி போகும்போது டீப்பாக அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். மக்கப் வந்து வேலைக்கே ஆகும். அடுத்து அதாங்க ஆக்சுவலாக ஃபேமிலி இன்ஸ்டியூட் அட்வான்டேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா வந்து நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது. என்னன்னா வந்து அவங்க சொல்ற டெஸ்ட்டா நான் எழுதணும், அவங்க சொல்ற இதை வந்து நான் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க கோபி விவேகானந்தா அகாடமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நான் என்ன படிச்சிருக்கேன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். அது ஒரு 1 week அவங்க டைம் எடுத்து அதுக்கான கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதை வந்து நான் வந்து எழுதுவேன். ஸோ எனக்கு என்னோட ஃப்ளெக்சிபிள் டைம்ல நான் என்ன படிக்கணும்னு இஷ்டப்படுறேனோ அதை நான் படிச்சு டெஸ்ட் எழுதுவேன். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டியூட் வந்து அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. செகண்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய எக்ஸாம் 6 எக்ஸாம் ஃபெயில் ஆனேன். அப்பெல்லாம் அவங்க பெருசா எதுவுமே சொல்ல நீ நல்லா பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணு சொல்லிட்டு மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. ஓகே, அடுத்து குரூப் 4க்கு மெயின்ஸ் இருக்கா? அது ஆக்சுவலா வந்து இது போயிட்டு இருக்குங்க, மீட்டிங் போயிட்டு இருக்கு. அது வந்து கொரோனாலாம் முடிஞ்சு ஜனவரியில குரூப் 1 எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து மெயின்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் மெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே, அடுத்து ஆக்சுவலா டபுள் டிகிரி முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பிஇ இது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப நல்லது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி அட்வான்டேஜ் வரும்னா நீங்களும் 160 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட படிச்ச இன்னொருத்தவங்க 160 மார்க் எடுத்திருக்காங்க. பட் வந்து உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த டபுள் டிகிரி முடிச்சிருக்க 160 வச்சிருக்காங்க பாத்தீங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும். ஸோ நீங்க டபுள் டிகிரி முடிக்கிறது நல்லது, யூஜி பிஜி. ஓகே, சிஎஸ் குரூப் படிச்சிருக்கேன், அது பெருசா பெனிஃபிட் வராதுங்க. நீங்க வந்து ஆர்ட்ஸ், அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து காலேஜ்ல ஆர்ட்ஸ் குரூப் படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப வச்சு இன்ஜினியரிங் படிக்கிறத விட. சிபிஎஸ் புக் கண்டிப்பா யூபிஎஸ்சி ஹெல்ப் ஆகுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்றேன். மேக்ஸிமம் ரெண்டு இன்ஸ்டியூட்ல படிச்சேன் நான். எனக்கு என்னன்னா வந்து எனக்கு எந்த இன்ஸ்டியூட் செட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டா நான் படிச்ச விவேகானந்தா செட் ஆச்சு. என்ன அப்படின்னா டெஸ்ட் ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம புரியலன்னா கேட்கலாங்க. இப்போ பெரிய இன்ஸ்டியூட்ல நம்ம போய் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 300 பேர் கொண்டிருப்பாங்க, நம்ம கடைசியா 300 கடைசியா கொண்டிருப்போம். அவங்க என்ன பேச நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னா வந்து நம்மளுக்கும் லெத்தாஜிக் ஆயிரும், நம்ம பெருசா படிக்க மாட்டோம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு பக்கத்துல இருக்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இது. ஆக்சுவலா எல்லாத்துலயுமே லோவர் ஹையர் ரெண்டுமே பண்ணுங்க. இங்கிலீஷ்லயும் லோவர் பண்ணணும், இங்கிலீஷ் ஹையர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். டைப் முடிச்சவங்க எவ்வளவு மார்க் எடுத்தா கண்டிப்பா போஸ்டிங்? ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்து. என்னன்னா வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருக்குன்னா உங்களுக்கு வந்து 140 கூட கட் ஆஃப் வரலாம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னா 150 கூட கட் ஆஃப் வரலாம். ஸோ கட் ஆஃப் வந்து கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்து தான் மாறுமா ஒழிய மற்றபடி வேற எதுக்கும் இது கிடையாது. அடுத்து கண்டிப்பா பண்ணுங்க. சிஎஸ் முடிச்சா கண்டிப்பா ஆர்ட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் வந்து ஆக்சுவலா இப்போ யூபிஎஸ்சி பத்தி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. யூபிஎஸ்சி வந்து நம்ம அடுத்த இதுல வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. இப்போ டிஎன்பிஎஸ்சி பத்தி மட்டும் கொஸ்டின்ஸ் கேளுங்க. கூட ஆக்சுவலா குரூப் 4 மெயின்ஸ் இருக்கா நமக்கு அப்பயே சொல்லிட்டேன். குரூப் 4க்கு வந்து மெயின்ஸ் இனிமேல் தான் தெரியும். மேக்ஸிமம் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு செஷன் கண்டிப்பா வந்துங்க. இப்போ ஆக்சுவலா 7 o'clock ஆச்சு, செஷன் முடிய போகுது. இன்னொரு செஷன் கண்டிப்பா வந்து இன்னொரு டைம் பேசலாம். ஆர்ட்ஸ்ல எந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குங்க? மேக்ஸிமம் அது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கங்க, அது கரெக்டா இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலா டிஎன்பிசி முடிச்சுட்டு வந்து ஸ்டாஃபா இருந்தேன் இன்ஸ்டியூட்ல. நான் படிச்ச விவேகானந்தா அகாடமி ஸ்டாஃபா இருந்தேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் சீக்கிரம் மனப்பாடம் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க அகாடமில. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து முடிச்சுட்டு
குரூப் 2 முடிச்சேன். குரூப் 2 முடிச்சேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனேன். போயிட்டு கிடைக்கல எனக்கு. கிடைக்காத போது சரி வந்து ஏதாவது என்ன பண்ணலாம்னு தெரியல. அப்போ வந்து இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ கிளாஸ் எடுத்தேன். கிளாஸ் எடுத்தனால எனக்கு என்ன அப்படின்னா, என்ன ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து என்னோட சப்ஜெக்ட் இன்னும் நல்லா டீப்பா நாலேஜ் கிடைச்சது எனக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க இன்ஸ்டியூட்ல. அது ஒண்ணு. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ஸ்டிடியூட் கூட பாண்டிங்காவோ, எந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூட் அட்டாச்சா இருக்கணும், அந்த அளவுக்கு தான் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து எந்த டவுட்ஸா இருந்தாலும் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு படிக்காம விட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அத படிக்கவே மாட்டீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும்போதே எல்லாமே படிங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூங்க. தேங்க் யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த செஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட்.
எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஹலோ ஹலோ கேக்குங்களா? ஓகே, சாரி, ஆக்சுவலா வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால வந்து திரும்ப செஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட்டை பத்தி ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொல்லிக்கிறேங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் வந்து நம்ம மற்ற இன்ஸ்டியூட்ல பார்த்துருப்போம். பார்க்கும்போது என்னன்னா வந்து உங்களுக்கு ஜோவியலா இருக்காது. தட் மீன்ஸ் வருவாங்க, நடத்துவாங்க, போவாங்கங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் நான் படிச்ச இன்ஸ்டியூட்ல பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நான் படிச்ச கோயம்புத்தூர்ல படிச்ச இன்ஸ்டியூட்ல வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கல. ஏன்னா வந்து போவோம், ஸ்டாஃப் இன்ட்ராக்ஷன் இருக்காது, கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், வெளில வந்துருவோம், அவ்வளவுதான். இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த இன்ஸ்டியூட் போற அந்த ஒரு இதே இல்லை. நிறைய வந்து லீவு போக மாட்டேன், இன்ஸ்டியூட் போக மாட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு எப்படின்னா வந்து ஸ்டாஃப்ஸ்க்கும் நமக்கும் நல்ல ரேப்போ இருக்கும். பட் எந்த டவுட் எப்போ கரெக்டாக கிளியர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து ஆக்சுவலா பயாலஜி வந்து நான் இங்க எடுத்தாரு. காரணம் வந்து இங்க பயாலஜி ஸ்டாஃப் ஒருத்தர் இங்க எடுத்தாரு, ரொம்ப சூப்பரா எடுத்தாரு. எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் எனக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து வேணாதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் நான் வந்து திரும்ப பயாலஜியும் மாடர்ன் டேவும் இங்க எடுக்க ஆரம்பிச்சேன். நம்மளோட இன்ஸ்டியூட் எடுக்க ஆரம்பிச்சேன். இங்க எப்படி மற்ற இன்ஸ்டியூட்ல எப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க, ஃபீஸ் கட்டியாச்சு, அதோட உங்களுக்கு வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. பட் இவங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் போர்ஷன்ஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்ல. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பேர் என்ன, இந்த கிளாஸ் நடக்க போதும் வீக்லி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே ரொம்ப ஆக்சபிளா இருக்கும். என்னால இப்போ இது பண்ண முடியல சார் முடியலன்னா அதுக்கான ஷெட்யூல் மாத்துவாங்க. டெஸ்ட் படிக்க முடியல சார், நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே போஸ்ட்போன் பண்ணலாம்னா அதுக்கும் இங்க வந்து நிறைய இது இருந்துச்சு. பட் எனக்கு நான் அங்க படிச்சுமோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. சொன்ன டே டெஸ்ட் எழுதணும், நம்மளால முடிஞ்சது முடியல, படிச்சோம் படிக்கலாம் கிடையாது. சொன்ன டே டெஸ்ட் எழுதணும், இதுதான் வந்து அங்கிருந்த சூழ்நிலை. பட் இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கிளியர் பண்றதுக்கு எல்லாமே என்னன்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முடியும் அந்த ரேப்போ. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நம்மளால அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுமா? எப்பனாலும் நம்ம ஃபிளெக்சிபிளா அவங்க டெஸ்ட் வைப்பாங்களா, நம்ம கேட்கறத அவங்க பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன். ஏன்னா அக்காவை சேர்த்த போனேன் விவேகானந்தால, பட் நான் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால வந்து எனக்கு அமைஞ்சது நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலா இன்ஸ்டியூட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் நீயும் ஒரு டைம் நம்ம இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி படிச்சு அதோட வீட்டை படிக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னே வீட்டை படிக்கிறதுங்கிறது வந்து மேக்ஸிமம் செட் ஆகாது. அப்புறம் ஆக்சுவலா நிறைய பேர் இப்போ டவுட் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து சார் இது ஆர்ட்ஸ்ல என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா ஆர்ட்ஸ்ல வந்து பிஏ எக்கனாமிக்ஸும் எடுத்தா வந்து உங்களுக்கு வந்து நிறைய போஸ்டிங்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நீங்க வந்து குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிஏ வந்து குரூப் ஒன் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் எடுத்து கண்டிப்பா படிச்சாலும் இன்ஜினியரிங் படிச்சு அத்தா சொல்லிச்சு ஆர்ட்ஸ் போட்டே ஆகும். அப்புறம் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு குரூப் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4 அந்த விஷயத்துல வந்து பிஎஸ்டிஎம் பெருசு எடுப்பாங்க. ஏன்னா வந்து 10th வரைக்குமே எல்லாருமே குரூப் இது வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஆனா 10th அப்புறம் பாத்தீங்கன்னா 11th 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறது அவங்க குரூப் 2 வந்து டிகிரி இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து டிகிரி தமிழ்ல பண்றவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. உங்க பிஎஸ்டிஎம் வந்து அங்கதான் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பெருசா பிஎஸ்டிஎம் யூஸ் ஆகாது. ஏன்னா பிஎஸ்டிஎம் 20% தான் கொடுக்குறாங்க. அந்த 20% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% பிஎஸ்டி வச்சு தான் பண்ணிருக்காங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். குரூப் 2ல உங்களுக்கு பிஎஸ்டி வந்து நல்லாவே யூஸ் ஆகும். வேற என்ன கேக்குதா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆக்சுவலா நான் வெளில போனேன், டவுட் நிறைய கேட்கறதுனால வந்தேன். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எல்லாம் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா ரைட் ஹேண்ட் பண்ணுங்க கீழே. டிஎன்பிசி ரிலேட்டடா क्वेश्चन ஆக்சுவலா என்ன கேட்க வேற டவுட் இருந்தா கேளுங்க நீங்க கண்டிப்பா. செஷன் வந்து ஆக்சுவலா வந்து 7 o'clock முடிக்க வேண்டிய செஷன். ஆக்சுவலா நிறைய டவுட் கேட்கறதுனால செஷன் நீங்க
அதிகமாக போயிட்டு இருக்கு. நீங்க டவுட் கேளுங்க. ஆன்சர் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டா செக் பண்ணிருக்கீங்க. என்ன அப்படின்னா டிஎன்பிசியில வந்து கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக டிஎன்பிசிக்கு வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதோட டிஃபிகல்ட்டி பொறுத்தாங்க, அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி பொறுத்தாங்க. அதாவது வந்து 2017 நடந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து 184 கட் ஆஃப், அதாவது 200 கொஸ்டினுக்கு 184 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க போட்டிருக்கணும். அது வந்து கட் ஆஃபா இருந்துச்சு. இப்ப நடந்த குரூப் 4 பார்க்கணும் 160. ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே புக் கேட்டாங்க. இது வந்து ஒரு டஃப்னஸ் அதிகமாச்சு. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா கொஸ்டின் டஃப்னஸ் பொறுத்தா ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னா 10th 12th நீங்க வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து டைப் ரைட்டிங்கோட போத் ஹையர் லோவர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தோம்னா பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இதுதான் கேட்பாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக மஸ்ட். அப்புறம் சிஇ மெமோன்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மெமோ ஒன்று வருங்க. அதை வந்து உங்களோட எடுத்துட்டு போனதான் உங்களுக்கு வெளியே உள்ளே விடுவாங்க, கேட்டுக்குள்ளேயே விடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஒரு டவுட் கேட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து சரி இப்போ நான் வந்து கவுன்சிலிங் போயிட்டேன், அங்கே போயிட்டு எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இல்லை, நான் அன்னைக்கு கொண்டு போக மாட்டேன், சர்டிஃபிகேட் இல்லை, என்னால் வந்து இது எடுக்க முடியுமா, போஸ்டிங் எடுக்க முடியுமான்னு கேட்டுருந்தாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து நான் போற அன்னைக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் இல்லை சார், என்ன பண்றாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சா அவசியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அழுகாதீங்கம்மா, இப்ப நீங்க போஸ்டிங் எடுத்துட்டு போயிருங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு 1 வீக்லயோ இல்ல 10 டேஸ்லயோ நீங்க இந்த அட்ரஸ் இந்த சர்டிபிகேட்டை அனுப்பிடுவீங்க, இல்லாட்டி நேரா வந்து கொடுங்க. அதான் அவங்க சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அங்க போயிட்டா உங்களுக்கு இந்த இது தொலைஞ்சு போச்சு, இது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் எல்லாம் பெருசா உங்களை இது பண்ண மாட்டாங்க, கோச்சிங் எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண அப்படி கிளியர் பண்ணா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டா நம்ம படிக்கிறத கொடுத்தாங்க. ஒரு தான் சொன்ன பத்தி கூட படிச்ச பையன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க போற ஹார்ட் ஒர்க் பத்தி கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கிறதுங்கிறது உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி டைம் தான். நீங்க காலைல எத்தனை நேரம் வந்து படிக்க முடியும் உங்களால, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் கவர் பண்ணுங்க ஒரு நாளைக்கு, அதுவே போதும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டி அது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து எப்போ எக்ஸாம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வந்து போஸ்டிங் வாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இன்ஸ்டன்டா டிஎன்பிசி எதுவுமே நடக்காது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிஎன்பிசில அவங்க வந்து 2018, 17 வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னமும் அதை விடாம படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விடாம படிச்சிருந்தா கண்டிப்பா போஸ்டிங் கேரண்டி. என்ன பண்ணுவாங்கன்னா 1 வருஷம் படிப்பாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிருவாங்க, திரும்ப 2 வருஷம் கழிச்சு படிக்கலாம் வேணாம் யோசிப்பாங்க. அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்சா குவாண்டினா அது 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு வந்து உட்காரணும், அதுலயே இருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில மேக்ஸிமம் என்ன பண்ணீங்கன்னா நான் வேற ஜாப் போறேன், இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா வீட்டுல ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிசி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலிட்டே நீங்க வந்து இதுதான் பண்ண போறேன், இத்தனை வருஷம் ஆனாலும் நான் இதுதான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கேரண்டியே கிடைக்கும். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா பிரைவேட் கவர்மெண்ட் ஜாப் கம்பேரிசன். பிஎட் முடிச்சா டிஎன்பிசி எழுதலாமா சார்? கண்டிப்பா எழுதலாங்க. பிஎஸ்சி முடிச்சா எது முடிச்சாலும் எழுதலாம். உங்களுக்கு தேவை டிகிரி தான். டிகிரி நீங்க எந்த டிகிரி பண்ணாலும் எழுதலாம். ரெண்டாவது விஷயம் வந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க பிரைவேட் ஜாபுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் வந்து என்ன கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். பிரைவேட் ஜாப்ல உங்க ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வேலை செய்ய முடியாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நீங்க இங்க இருப்பீங்க, சரி உங்க ஃபேமிலி இங்க இருப்பாங்க, நீங்க வந்து பெங்களூர்லயோ சென்னையிலயோ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீக் டேஸ்ல இருந்து அங்கிருந்து திரும்ப இங்க வரும்போது உங்களால வந்து வரதுக்கே டைம் சரியா போயிடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சைன் பண்ணிட்டு எங்க வேணும் கேட்க மாட்டாங்க. அது வந்து ஆக்சுவலா சொல்லக்கூடாது. என்னன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து காலைல போய் சைன் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. அதுக்காக பெருசா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா சம்பள பில் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஐஎஃப்எஸ்ஆர் சொல்லிட்டு ஒரு புதுசா வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க, இது கிரியேட் பண்ணிருக்காங்க. சம்பள பில் அதுதான் போடுறாங்க. பெருசா வேலைங்க மேக்ஸிமம் இருக்காது. இந்த ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வேலை இருக்கும். மித்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா வேலை அப்படிங்கிறது இருக்க சான்சஸ் கம்மி. அப்புறம் சேலரி பத்தி கேட்டிருக்கீங்க. சேலரி எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 4 எல்லாமே எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்தாலும் ஒரே சேலரி தான் ஸ்டார்டிங். உங்களுக்கு 19,500 தான் ஸ்டார்டிங். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ நம்ம அலவன்ஸ் தான் சேர்த்து உங்களுக்கு 23 to 24 அந்த ரேஞ்சுக்கு வரும். நீங்க சென்னையில வேலை செஞ்சீங்கன்னா 1,500 எச்சா வரும் ஃபர்ஸ்ட். இதே வந்து குரூப் 2 அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2 அதாவது இந்த போஸ்ட் பார்த்தா 35,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அந்த குரூப் 4 இருந்து குரூப் 2 போறதுக்கு மினிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் ஆயிரும். குரூப் 4ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா. இதே குரூப் 2 இருந்து போறீங்கன்னா 5 to 6 இயர்ஸ்ல நீங்க வந்து அதுல அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்து எகைன் குரூப் 4 அட்டன் பண்ணீங்களான்னு கேட்டிருக்கீங்க. எகைன் குரூப் 4 அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குரூப் 4 எகைன் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் என்னன்னா வந்து இப்போ திரும்ப நம்ம குரூப் 4 அட்டன் பண்ணாலும் திரும்ப இதே சேலரிக்கு இதே தான் போக போறோம். ப்ரொமோஷன் குரூப் 4 உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆயிரும் எப்படி பார்த்தா நீங்க ரீடிங் சைன் போறதுக்கு. ஆனா மேக்ஸிமம் வந்து குரூப் 4 நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் குரூப் 2 குரூப் 1 ட்ரை பண்ணது ரொம்ப நல்லது. அதான். அடுத்து அப்புறம் வந்து எக்ஸாமோட வந்து எப்போ வரும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எக்ஸாம்ஸ் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 வைக்கிறதா இருந்துச்சு, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. திரும்ப வந்து குரூப் 1க்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நோட்டிபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்து எக்ஸாம் வைப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரியில இருந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட போயிடும். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் ஜூன் ஜூலை ஆயிரம் எப்படி வரதுக்கும். ஸோ வந்து அதுல ஆக்சுவலா அன்சர்டனிட்டி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒண்ணுதான். எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது. எப்போ நீங்க கிளியர் பண்ணாலும் எப்போ போஸ்டிங் கிடைக்கும் தெரியாது. மினிமம் 2 இயர்ஸ் ஆயிரும். எப்படி பார்த்தா மினிமம் 2 இயர்ஸ் ஆயிரும் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க. குரூப் 1 படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சரி, இதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்மளோட நம்ம விவேகானந்தா அகாடமியோட வாட்ஸ்அப், டெலகிராம் பிளஸ் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த பேஜில் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா நாங்க வந்து அதை உங்களுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேங்க, மேக்ஸிமம் டவுட்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்புறம் தேங்க்யூ விவேகானந்தா அகாடமி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.